கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு யாத்திரைக்கு வருகின்றேன். அதுவும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிவபக்தர்களோடு சிவ யாத்திரை என்றால் கரும்பு தின்ன கூலியா என்பது போல நம்ம எல்லாருமே ஒரு சிவத்தை பற்றி பேசுவது மாதிரி ஒரு மானசீகமான பயணம். இன்று நாம் தரிசிக்க இருப்பது 74வது தலம். காவிரி தென்கரை சோழ நாட்டு தலம் அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா 11வது தலம். இது எந்த தலம்? மேலை திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஒரு தலம். இது எப்படி போக வேண்டும்? கல்லணைக்கு செல்லும் வழியில் கண்டியூர் அப்படின்ற ஒரு தலம். கண்டியூர் அப்படின்றது அஷ்டவீரட்டான தலத்தில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அடுத்து தரிசிக்க இருக்க போவது கண்டியூர். இந்த கண்டியூர்ன்ற தலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது தான் இந்த தலம். பூந்துருத்தி இந்த பேர் ஒரு சரித்திரங்கள்லாம் ரொம்ப பிரசித்தியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் இது ரொம்பவே பிரசித்தி. எல்லாத்துலேயுமே பிரபலம்தான், ஆனால் 2 மேலான இடங்கள் உண்டு. இறைவனுடைய நாமம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர், இதுதான் இறைவனுடைய நாமம். ஆதி புராணர் இன்னொரு நாமம். அம்பிகையின் பெயர் அழகால் அமர்ந்த அம்பிகை, இதுதான் அம்பிகையினுடைய பெயர். யாரெல்லாம் அந்த தலம்? அப்பர், சம்பந்தர், அருணகிரியார், ராமலிங்க அடிகளார் இவர்களால் சமீபமாக நான் சொல்கிறது 1500 காலத்துக்குள்ள. அப்போ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்க? காசிப மகரிஷி வந்திருக்கின்றார். கங்கையே இங்கே பொங்கி வந்திருக்கின்றாள் இந்த கிணற்றில். அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய தலப்புராணம். சூரிய தீர்த்தம், காவிரி தீர்த்தம், காசிப தீர்த்தம், கங்கை தீர்த்தம். அது எப்படிங்க ஒரே இடத்துக்கிட்ட காவிரியும் இருக்குது கங்கையும் இருக்குன்னா அப்படிப்பட்ட அழகான கஷேத்திரம்தான் இந்த தலம். சரி, பூமகள் அப்படின்ற பெயர் லக்ஷ்மிக்கு உண்டு. பூமகள் வழிபாடு செய்த தலம் என்பதாலும் இதற்கு பூந்துருத்தி என்று ஒரு பெயர். சரி, வேற என்ன பிரசித்தி? 9ஆம் திருமுறைன்னு ஒன்று உண்டு. 12 திருமுறையில் சம்பந்தர் பாடினது முதல் 3 திருமுறை, நாவுக்கரசர் பாடியது 4, 5, 6 அடுத்த 3 திருமுறை, சுந்தரர் பாடியது 7ஆம் திருமுறை, 8வது திருமுறை திருவாசகம், திருக்கோவையார், மாணிக்க வாசகரார் அருளி செய்யப்பட்டது. 9வது திருமுறை என்பது 9 அருளாளர்களால் பாடப்பட்ட திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அந்த 9 அருளாளர்களுள் ஒருவர் தான் திரு பூந்துருத்தி காடவ நம்பி. இவர் அவதரித்த தலம். அதனால் இந்த கோயிலில் அவருக்கான திருவுருவச் சிலையும் உண்டு. அடுத்தது காசிப மகரிஷி இங்கே ரொம்ப நாள் தவம் இருக்கின்றார். ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணம். நமக்கெல்லாமே பித்ருக்கள் ரிஷியினுடைய பரம்பரைன்னு சொல்லுவோம். சில வர்ணத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம் அப்படின்னு உண்டு. ஏதாவது ஒரு ரிஷி பேரை வச்சு தான் அந்த கோத்திரம் இருக்கும். கோத்திரம் தெரியாதவங்க எல்லாரும் காசிப கோத்திரம், காசிப மகரிஷி கோத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன்? காசிபருடைய அந்த ஒரு பரம்பரையில் தான் எல்லாரும் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த காசிப மகரிஷியே இறைவனிடம் தவம் செய்து ஆடி அமாவாசை பித்ரு அவர்களுக்கான காரியத்திற்காக கங்கையை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் பொங்க வைத்தார் என்றால் எப்படிப்பட்ட தலம்? பித்ரு அவர்களினுடைய கடனை நாம் சரி செய்ய வேண்டுமா? பித்ரு சாபத்திலிருந்து நீங்க பெற வேண்டுமா? நாம் சென்று வணங்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை பூந்துருத்தி என்ற இந்த அற்புத தலம். அதனால் பித்ருவிற்கான வழிபாடு, பித்ருவிற்கான சாபம் நீங்குவதற்கான தலம் இது. இன்னிக்கும் ஆடி அமாவாசை நாட்களில் அங்கு சென்றால் இந்த ஐதீகம் கொண்டாடப்படுகின்றது. ஆடி மாதத்திற்காக காத்திருக்க வேண்டுமா? வேண்டாம். மாதத்தில் வரும் அமாவாசை நாட்களிலும் இங்கு சென்று கிரிவலம் செய்து இறைவனை வழிபாடு செய்தால் பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். இன்னொரு அழகான வரலாறு. அப்பரே அப்படின்னு யார் முதல்ல நாவுக்கரசரை அழைக்கின்றார்? சம்பந்தர் தான். சம்பந்தருக்கு அப்பருடைய புகழை கேட்டு கேட்டு அப்பர் சுவாமிகளை பார்க்கணும். நான் அப்பர்ன்றேன், ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்பர்ன்ற பெயரே வருது. நாவுக்கரசர்னே சொல்லலாம். நாவுக்கரசரை காண வேண்டும் என்ற ஆசை. அதனால் ஒவ்வொரு இடமாக வருகின்றார். பூந்துருத்தி என்ற இந்த அற்புத தலத்தில் நாவுக்கரசர் மடம் அமைத்திருக்கின்றார். அதை இன்று சென்றாலும் காணலாம். சரி, அவரை நோக்கி அவரை தேடி வருகின்றார் சம்பந்தர். அப்பொழுது அவரே அறியாத வண்ணம் அந்த பல்லக்கு தூக்கி வரும் அன்பர்களுள் ஒருவராக நாவுக்கரசர் அவரும் தூக்கி கொண்டு வருகின்றார். அப்போ
எங்கே இருப்பார் அவர்னு தெரியலையே அப்படிலாம் சொல்லிட்டு எப்படியாவது நாவுக்கரசரை பார்த்துடணும்னு அந்த சம்பந்த குழந்தை பல்லக்கில் அமர்ந்து பேசி கொண்டு வரும் பொழுது, அடியே நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கே இருக்கிறீங்க, நீங்களா இருக்கீங்க அப்பரே அப்படின்னு முதல்ல சம்பந்தர் வாயால் நாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த பெயரே இன்று வரை ரொம்ப நிலையான நாமமாக இருக்கின்றது. அதனால் அப்பரும் சம்பந்தரும் சந்தித்து கொண்ட இடமும் இந்த பூந்துருத்தி அப்படின்ற இந்த தலத்திற்கு அருகில் தான். இங்கே தான் அந்த பல்லக்கில் அவரை தூக்கி வந்த வைபவம். இன்னும் சொல்லப்போனால் நிறைவான செய்தி, திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆலய உழவாரப்பணி, கோயிலுக்கு போகிறது இருக்கட்டும், சுவாமியை வணங்கிறது இருக்கணும், நம்ம பாவங்கள் தீருவதற்கு உடலால் செய்யும் மக்கள் தொண்டோ மகேஷன் தொண்டோ தான் நம் பாவத்திலிருந்து நம்மை விடுபட செய்யும். அப்படிப்பட்ட ஆலய உழவாரப்பணி அப்படின்றத இன்று சிவபக்தர்கள் செய்கிறார்கள்னா இதுக்கெல்லாம் யாருங்க முன்னோடி? நாவுக்கரசர் தான். அப்படி நாவுக்கரசரும் அப்பரும் உழவாரப்பணி செய்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்துருத்தி என்ற ஆலயம். ரொம்ப அழகான கோயில். காவிரி குடமுருட்டி அப்படின்ற ஆற்றுக்கிடையே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதனாலையும் இதுக்கு பூந்துருத்தி அப்படின்ற பெயர். இப்படி பெயர் காரணமே நிறைய பூக்களோடு தொடர்பு கொண்ட கோயில். அதனால தான் இறைவனுக்கு புஷ்பவனேஸ்வரர். இந்த ஆலயத்திற்கு அருள்மிகு புஷ்பவனேஸ்வரரின் அருளை பெற்று அடியார்களின் அருளையும் பெற்று பித்ருதோஷத்திலிருந்து விடுபட்டு நல்லதொரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.